Hello, வணக்கம் and welcome to ThilakTech. இன்னைக்கு கண்டிப்பாக நம்ம எல்லாருமே நம்மளுடைய மொபைலை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு ஆப் தான் இன்ஸ்டாகிராம். ஸோ இந்த இன்ஸ்டாகிராம் ஆப்பில் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சாட் பண்ணுவோம். ஸோ நமக்கு தேவையானவங்க கூட சாட் பண்ணுவோம். ஸோ இப்படி சாட் பண்ணுறப்ப நம்மளால் நம்ம சாட் பண்ணுற ப்ரொஃபைலுக்கு ஒரு சாட் தீமை செட் பண்ணி வைக்க முடியும். ஸோ இது மோஸ்ட்லி நிறைய பேருக்கு ஒரு சாட் தீமை சேஞ்ச் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஏன்னா டிஃபால்ட்டாக இன்ஸ்டாகிராம்லேயே கொடுத்துருக்க தீமை யூஸ் பண்ணாமல் நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு தேவையான மாதிரி அழகழகான சாட் தீம் செட் பண்ணி வைக்கலாம். ஸோ இந்த சாட் தீம் உங்களுக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குதா இன்ஸ்டாகிராமில்? ஸோ இந்த ஒரு ப்ராப்ளம் நீங்கள் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் மொபைலில் ஃபேஸ் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது இந்த வீடியோவில் நம்ம சில ஸ்டெப்ஸை யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஸ்டெப்ஸை நீங்கள் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் மொபைலில் ட்ரை பண்ணுறதன் மூலமாக இன்ஸ்டாகிராம் ஆப்பில் இந்த சாட் தீம் ஒர்க் ஆகாத ப்ராப்ளமை கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நம்ம இன்ஸ்டாகிராம் ஆப் யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம எந்த சட்டுக்கு தீம் ஒன்று செட் பண்ண விரும்புகிறோமோ அந்த சட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பார்ப்போமா இருந்துச்சுன்னா மேலே கார்னரில் அந்த சட்டை அதாவது அந்த ப்ரொஃபைலோட நேம் ஷோ ஆகும். அது கிளிக் பண்ணுவோமா இருந்துச்சுன்னா நம்மளால் தீம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை பார்க்க முடியும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நமக்கு தேவையான மாதிரி பிடிச்ச மாதிரி சாட் தீமை நம்மளால் செட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு இந்த தீமை செலக்ட் பண்ணால் இல்லாட்டி தீம் ஒர்க் ஆகிறதில்ல, இல்லாட்டி இந்த தீம் அப்படின்ற ஆப்ஷனே ஷோ ஆக மாட்டேங்குது. ஸோ இப்படி ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்கள் மொபைலில் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஒரு பர்சனல் அக்கௌண்ட்டா அப்படின்றத கண்டிப்பாக செக் பண்ணிக்கொள்ளணும். ஏன்னா நம்மளுடைய அக்கௌண்ட் ஒரு ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டா இல்லாட்டி பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக இருந்தாலுமே இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அதனால் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஒரு பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு திரும்ப செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்த ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் மொபைலில் நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிட்டு அதில் இன்ஸ்டாகிராம் அப்படின்றத சர்ச் பண்ணி இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்டேட் வந்திருக்கான்றதை நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி அப்டேட்டை கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணியே ஆகணும். ஏன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணும் போது தான் இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் வர ப்ராப்ளம்ஸை நம்மளால் சால்வ் பண்ணி எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லாமல் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஆப்பை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் ஆகினதுக்கு அப்புறமா யூஸ் பண்ணி அந்த சாட் தீம்ன்ற ஆப்ஷன் ஒர்க் ஆகுதா ஷோ ஆகுதான்றதை செக் பண்ணி பாருங்கள். உங்கள் மொபைலில் நீங்கள் என்ன பண்ணணும்னா செட்டிங்ஸ் உள்ள போயிடணும். போனதுக்கு அப்புறமா செட்டிங்ஸை கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது மொபைலோட பிராண்டுக்கு பிராண்ட் சேஞ்ச் ஆகலாம். உங்களுடைய மொபைலில் எப்படி இருக்கோ அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இந்த மொபைல் சாம்சங். ஸோ ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் தான் இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே இந்த மொபைலில் உள்ள எல்லா ஆப்ஸுமே இந்த இடத்துல ஷோ ஆகும். இதில் நீங்கள் இன்ஸ்டாகிராம் அப்படின்ற ஆப்பை மட்டும் சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணிடுங்க. பண்ணதுக்கு பிறகு கீழே ஸ்க்ரோல் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கிளியர் கேஷ் அப்படின்றது ஒரு கொடுங்க. கிளியர் டேட்டா அப்படின்றதையுமே கொடுத்து டெலீட் பண்ணி கிளியர் டேட்டாவும் பண்ணுங்கள். பண்ணதுக்கு பிறகு திரும்ப இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் கொடுத்து லொக் ஆகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது கூட இந்த சாட் தீம் அப்படின்ற ஃபீச்சர் ஷோ ஆகாத இல்லாட்டி ஒர்க் ஆகாத ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட இந்த எல்லா ஸ்டெப்புமே ட்ரை பண்ணி ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்றதுக்குனால என்ன பண்ணணும்னா உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஒருக்கா அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி இன்ஸ்டாகிராம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு லொக் ஆகிட்டு கூட செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் மொபைலில் 1 by 1 ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது ஒரு ஸ்டெப் மூலமாக இந்த ப்ராப்ளம் அதாவது சாட் தீம் சம்மந்தமான ப்ராப்ளமை உங்களால் சால்வ் பண்ண முடியும். கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகின ஸ்டெப்பை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். அந்த வீடியோ பார்க்குற மற்றவங்களும் அந்த ஸ்டெப் என்னன்றதை பார்த்து அந்த ஸ்டெப்பை ட்ரை பண்ணியுமே ப்ராப்ளமை சால்வ் பண்ணிக்குவாங்க. இது போல் நீங்கள் நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.